ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கேயூ ஃபேமிலி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சின்னதாக ஷாப்பிங் தான். என்ன ஷாப்பிங் அப்படின்னா எப்பயுமே கடைக்கு போகிறப்பையும் சரி, சரவணா ஸ்டோர் தான் நாங்கள் அடிக்கடி போவோம். அப்படி போனாலுமே எங்களுக்கு தேவையான திங்ஸு, வீட்டுக்கு தேவையானதே வாங்குவோம். என் ஹஸ்பண்ட்க்கு ரேர் தான் அங்கே வாங்குறதெல்லாம், வாங்கிக்கவும் மாட்டார். அந்த மாதிரி தான் இருக்கும். சரி, அவருக்கும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதோடு தான் போனோம். அவர் ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தார். ஃபஸ்ட்டு நியர்பை கடைங்களை 2-3 கடைங்களை விசாரிப்போம். அப்படி செட் ஆச்சுன்னா எடுத்துடலாம், அப்படி இல்லைனா சரவணாக்கு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஃபஸ்ட்டு 2-3 கடைங்களை பார்த்தாரு. அங்கே எங்கேயுமே செட் ஆகலை. அப்புறமா தான் நாங்கள் அங்கே போகவே ஆரம்பித்தோம். சரவணா ஸ்டோருக்கு போனோம். அப்படியே நாங்கள் உத்ராவுக்குமே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. இந்த ஸ்கூல் பேக்கு, லஞ்ச் பாக்ஸ்லாம் வேணும்னு சொன்னால், புதுசாக வேணுமா அவளுக்கு, அதனால் அதையும் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். தூங்கி எழுந்தால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷான மூடில் ஆகிட்டாங்க மேடம். கடைக்கு போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம். ஆமாம், அதுக்கப்புறம் அந்த அம்மா ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அம்மா பேசுறதெல்லாம் கேளுங்க, ஜாலியாக பேசிகிட்ருப்பாங்க. என்ன வாங்க போகிறோம் சொல்லு. விளையாட்டு 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 பொம்மை விளையாட போறியா? என்னமா ஆர்டர் வந்துச்சு? அல்வா சிங்குக்கு போறது. போய் பார்க்கல, கொலா பார்க்கல, போய் பாரு, கொலா போய் பாரு. சிங்க்குக்கு கொஞ்சம் கொலா மாற்றணும். ஏன்னா தண்ணி சரியாக ரொம்ப ஸ்லோவாக வருது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றணும். அதனால் அவள் என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் கேட்டாள். அது ஒன்று ஆர்டர் போட்டு வேறு கொலா மாதிரி மாற்றி விட்டோம். அது கொஞ்சம் நல்லா இருக்குது. அது பார்க்கறதுக்காக மேடம் போயிட்டு வந்தாங்க. இந்த அம்மா சீக்கிரம் கிளம்பிடுவாங்க. பார்த்து இடிச்சிடாத. பொட்டு வச்சுட்டியா? போலாமா? போலாம், பை. ஃபஸ்ட்டு இந்த கடைக்கு தான் போனோம், செட் ஆகலை. அப்படியே சரவணாக்கு போயாச்சு. அங்கே இந்த ட்ரெஸ் எடுத்தோம். இது ஒரு 4 செட் எடுத்தார். 4 செட்டுக்கு அவங்க பிராண்டில் இது கொடுத்தாங்க, ஹெட்செட் கொடுத்தாங்க. ஒயர்லெஸ் ஹெட்செட் சொல்லிவிட்டு ஒரு ஹெட்செட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. 4 அவங்க பிராண்டில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது போல். ஒரு 4 செட் அதில் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாரு. இந்த ஒயர்லெஸ் தான் கொடுத்தாங்க, அதையுமே நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் தான் கொடுத்தாங்க. அங்கேயே அவரை ஓப்பன் பண்ண சொல்லி நான் அந்த ஒயர்லெஸ் செக் பண்ணிட்டேன், ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அவர் ஷர்ட்டே ஒரு 2000 மேலே பர்ச்சேஸ் ஆச்சு. அதனால் எங்களுக்கு அந்த ஒயர்லெஸ் வந்துச்சு. 3000 மேலே போச்சு அப்படின்னா ப்ளூடூத்தோ என்னமோ சொல்லியிருந்தாங்க. இதுதான் வாங்கினோம். உத்ராக்கு இதில் ஒரு லஞ்ச் பாக்ஸும் ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸும் வாங்கினோம். அது வாங்குறதாங்க பெரிய விஷயமா இருக்குது. அவள் ஓப்பன் பண்ண முடியுதான்னு பார்த்து வாங்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் லஞ்ச் பேக் அவர் ஒன்று செலக்ட் பண்ணார், அது லாஸ்ட்டாக காட்டுறேன். இவருக்கு செப்பல் தேடினா அந்த அவ்வளோ பெரிய ஃப்ளோரில் ஒரு செப்பல் என் வீட்டுக்காருக்கு செட் ஆகலை. சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு அது வரையும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். சின்னதாக தான் ஒரு பர்ச்சேஸிங், ஏன்னா அவருக்கு தான் மெயினாக வாங்கவே போயிருந்தோம். உத்ராக்கு லஞ்ச் பேக் வாங்கிட்டோம். அதையுமே நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த பேகு. இன்னொரு விளாகில் சந்திப்போம். பாய், டாட்டா.